ஆடி மாத செவ்வாய்க்கிழமையொட்டி வள்ளி தேவானையுடன் வெள்ளித்தேரில் எழுந்தருளிய முருகப்பெருமானை காண மழையென்றும் பாராமல் குவிந்த பக்தர்கள். காஞ்சிபுரத்தில் குமரக்கோட்டம் என அழைக்கப்படும் முருகர் கோவில் கந்த புராணம் அரங்கேறிய தலம் என அழைக்கப்படுகின்றது. இத்தலத்தில் தவம் இயற்றும் பிரம்மச்சாரியாராக தோற்றமளிப்பதால் வள்ளி தெய்வானை பிரகாரத்தில் தனித்திருக்கின்றனர். முருகர் கச்சியப்ப சிவாச்சாரியாரை கொண்டு திகடச்சக்கரம் என அடியெடுத்து கொடுத்து கந்தபுராணம் எழுத பணித்த தலம். எண்ணற்ற பெருமைகளை கொண்ட மூலஸ்தானத்தில் எழுந்தருளியுள்ள முருகப்பெருமானை காண ஏராளமான பக்தர்கள் வரிசையில் சுவாமி தரிசனம் செய்தனர். பின்னர் ஆடி மாத செவ்வாய்க்கிழமையொட்டி வெள்ளித்தேர் உற்சவம் விமர்சையாக நடைபெற்றது. உற்சவ முருகருக்கு சிவப்பு நிற பட்டாடை உடுத்தி கையில் வேல் மற்றும் சேவல் கொடி ஏந்தி தலையில் கிரீடம் தரித்து மல்லி, முல்லை, சாமந்தி, கனகாமரம் உள்ளிட்ட மலர்களை கொண்டு தருவித்த மாலை அணிவித்தும், அதே போல வள்ளி தெய்வானைக்கு கிளி பச்சை நிற பட்டாடை உடுத்தியும் அழகிய குண்டு மல்லிகளை கொண்டு தருவித்த மாலை அணிவித்தும் வள்ளி தெய்வானை சமேத குமரக்கோட்ட முருகர் வெள்ளித்தேரில் காட்சியளித்தார். 3 நிலைகளை கொண்ட இந்த வெள்ளித்தேரில் எழுந்தருளிய முருகப்பெருமானுக்கு தூப தீப ஆராதனைகள் காட்டப்பட்டது. இந்த வள்ளி தெய்வானை சமேத குமரக்கோட்ட முருகர் வெள்ளித்தேர் உற்சவத்தை காண கொட்டும் மழை என்றும் பாராமல் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் தேரில் எழுந்த முருகப்பெருமானை தரிசித்தனர். விக்ரம்